அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது எந்த மாதிரியான பொருள், அந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகே உள்ள சிவன் மலையில் அமைந்துள்ளது. அருணகிரி நாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவில் என்றும் சொல்லலாம். அதே போல இங்கு மூலவராக சுப்பிரமணியர் சாமியும் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி உள்ளனர் என்றும் சொல்லலாம். பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக விளங்குகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தருகிறார் என்றும் சொல்லலாம். இந்த சிவன்மலை கோவிலுக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கூட இன்று வரை வியப்பை தந்து வருவது பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்றும் சொல்லலாம். அதே மாதிரி இதில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் நாட்டின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. இதேபோல் கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் அப்படியே நடந்திருக்கின்றன என்றும் சொல்லலாம். அந்த வகையில் நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மற்றும் துன்பங்களை முன்கூட்டியே உணர்த்தி கொண்டிருக்கிறது ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல சிவன்மலை ஆண்டவன் பக்தரின் கனவில் வந்து குறிப்பால் ஒரு பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கும் பழக்கம் காலகாலமாக இருந்து வருகிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் சிவன்மலை முருகன் பக்தரின் கனவில் தோன்றி குறிப்பிட்ட பொருளை சொல்லுவார் என்றும் சொல்லப்படுகிறது. உடனே அந்த பக்தர் அந்த பொருள் குறித்து கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவித்த பிறகு அந்த அர்ச்சகர் அந்த பொருளை கையோடு கொண்டு வந்து அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என்று சாமியிடம் அனுமதி கேட்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. போல சிவன்மலை ஆண்டவன் முன்பு அர்ச்சகர்களும் பூ போட்டு கேட்பார்கள் என்றும் சொல்லலாம். வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து இதற்கான உத்தரவு கேட்பார்கள் என்றும் சொல்லலாம். இதில் வெள்ளை பூ விழுந்துவிட்டால் அனுமதி கிடைத்துவிட்டது என்று அர்த்தமாகுமாம். அதன்படி ஏற்கனவே உள்ள பொருளை மாற்றிவிட்டு தற்பொழுது பக்தர்கள் கொண்டு வந்துள்ள பொருள் மாற்றி வைக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. போல இதுவரையில் மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூ மாலை, ருத்ராட்சம், 2 இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். போல இப்படி வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஆறுதொழுவு பகுதியைச் சேர்ந்த பக்தர் ஒருவரின் கனவில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானதை தொடர்ந்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது என்றும் சொல்லலாம். போல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாம். அதே போல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுகிறது. இதனால் எந்த மாதிரியான தாக்கம் வரும் என்பதை போக போகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சி அளிக்கிறார் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் சிவன்மலை மீதுள்ள கோவிலுக்கு செல்ல 496 படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்றும் சொல்லலாம். இந்த கோவிலின் சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை காட்டும் வரை பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள், அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள் வைத்து பூஜை செய்யப்பட்டு பக்தரின் பார்வைகளுக்காக வைக்கப்படும் என்றும் சொல்லலாம். போல மற்ற திருத்தலங்களைப் போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம். மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு நடைபெறுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல இங்கு முருகனுக்குத்தான் முதல் வழிபாடு நடைபெறுகிறது.
இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மலையில் அணையாத தீபம் எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல சிவன் மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் கண்களில் மட்டும் அவ்வப்போது புலப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இங்கு தொரட்டி மரம் தல விருட்சகமாகவும் சொல்லப்படுகிறது. தொரட்டி என்பது ஒரு வகை மரம் என்றும் சொல்லலாம். இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களில் தல விருட்சகமாக இறைவனோடு சேர்ந்து வணங்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் இது வறண்ட நிலப்பகுதியிலும் பாலைவன பகுதிகளிலும் வளரக்கூடியது என்றும் சொல்லலாம். பல முட்கள் நிறைந்த இந்த தொரட்டி மரத்தின் இலைகளிலும் முட்கள் காணப்படுகின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பழங்களிலும் முட்கள் சூழ்ந்து இனிப்பு மற்றும் சுவையும் சேர்த்து தருகின்றன என்றும் சொல்லலாம். போல சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கொளிங்குன்றம் கொடுங்கநாதர் கோவிலிலும், கோயம்புத்தூர் மாவட்டம் புதூர்கோட்டை அருள்மிகு தண்டு மாரியம்மன் கோவிலிலும், அதே போல கோட்டைக்கரை அம்மன் கோவிலிலும் மரமே தலை விருட்சமாக அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல சிவபாகியம் என்னும் நூலை எழுதிய சிவபாகிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தனது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால்தான் அவரது பெயரிலேயே மலை சிவன்மலை என்றும் அழைக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். அதே போல சிவன்மலையில் 5 கால பூஜைகள் நடைபெறுகின்றன என்றும் சொல்லலாம். முதல் கால பூஜையானது காலை 6 மணிக்கு தொடங்குகிறது. அதே போல 2ஆம் கால பூஜையானது காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணிக்கு தொடங்குகிறது என்றும் சொல்லலாம். அதே போல சாயரட்சை பூஜை மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. கடைசி பூஜையான அர்த்தஜாம பூஜை இரவு 8 மணியுடன் முடிவடைகிறது என்றும் சொல்லலாம். இந்த 5 கால பூஜையானது நாள்தோறும் நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம். அதே போல மலைப்படியில் நடந்து செல்லும் பொழுது பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல கற்பந்தர்கள் அதாவது மண்டபங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகிறது. போல சிவன்மலை மீதுள்ள கோவிலுக்கு நடைப்பயணமாக பக்தர்கள் செல்வதற்காக 496 படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் மூலம் கோவிலுக்கு செல்ல தனிப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல கோவில் நிர்வாகத்தாரால் மலை மீதுள்ள கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. போல சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீபத்தூண்கள் காணப்படுகின்றன என்றும் சொல்லலாம். அத்தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கேயும், சூலம் தெற்கிலும், மயில் வடக்கிலும் மற்றும் தண்டாயுதபாணி மேற்கிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். அதே போல இந்த கோவிலில் உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர், நானம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக காணப்படுகிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும், வடமேற்கில் தண்டாயுதபாணியும், கருவறை வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காணப்படுகின்றன என்றும் சொல்லலாம். சிவன் மலையில் சனி பகவானுக்கென்று தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர நவகிரக சன்னதியும், அடுத்து பைரவர் சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேரு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலை என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தலத்தில் முருகனின் பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பிய போது காசி செல்ல வசதி இல்லாததால் மனம் வருந்திய தன் பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இத்தலத்திற்கே வரவழைத்தார் என்றும் புராணங்களில் சொல்லப்படுகிறது. இங்கு ஸ்ரீ நானம்பிகை சமேதர ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். சிவபெருமான் ஓமம்மைக்கும் நவ கன்னியர்களும் தரிசனம் தந்தருளியதாகவும் சொல்லப்படுகிறது. பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் காணப்படுகிறது. அதே போல மயில் வாகன கொரடு மற்றும் பலிபீடம் கடந்தால் சுமூகர், சமேதகர், துவால பாரகர்கள் அடுத்தே உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி சமேதராக காட்சி அளிக்கிறார்கள் என்றும் சொல்லலாம். காங்கயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன் மலை மீது அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். பிரசித்தி பெற்ற ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 6/3/2025 முதல் பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது என்றும் சொல்லலாம். இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது.
போல முருக பெருமான் அடுத்த பக்தரின் கனவில் வந்து எந்த ஒரு பொருளை குறிப்பார் உணர்த்துகிறாரோ அதுவரை அந்த பொருளை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாம். நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.